நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய தேவார பாடல் பெற்ற ஆலயங்கள், அதாவது தமிழ்நாட்டில் மாவட்டதோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்துடைய வரலாற்று சிறப்பை ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் கருவேலி என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பெற்றிருக்கிறது. இங்கு இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா சர்க்குணேஸ்வராவும் தாயார் சர்வாங்கநாயகம் நமக்கு காட்சியளிக்கிறாங்க. தல விருட்சம் வில்வம், தீர்த்தம் யம தீர்த்தம். காவிரி தென்கரை தலத்தில் இது 58வது தலமாக சொல்லப்படுது. மன்னிக்கவும், 68வது தலமாக சொல்லப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 தலத்தில் இது 126வது தலமும் பார்க்கப்படுது. இங்கே இறைவன் வந்து சுயம்பு மூர்த்தி அருள் படைப்பது மிக மிக சிறப்பு. இப்போ இந்த ஆலயத்துடைய தல வரலாறு சொன்னால், சிவபெருமானுடைய மாமனார் அதாவது தக்ஷன் வந்து ஒரு யாகத்தை நடத்துகிறாரு. அந்த யாகத்திற்கு மருமகனுக்கு அழைப்பு இல்லை. அழைப்பு இல்லாமல் யாகத்தை நடத்துறாரு. அதனால் யாகத்திற்கு தன்னுடைய கணவர் சிவபெருமான் அழைக்கலன்னு தாட்சாயணி கோபம் வருது. அதற்கான காரணத்தையும் சிவபெருமான முறைப்படி அழைக்கணும்னு சொல்லி தன்னுடைய யாகத்திற்கு புறப்படுறாங்க தாட்சாயணி. சிவபெருமான் வந்து அந்த தன்னை மதிக்காத இடத்துக்கு நீங்கள் போக வேண்டாம்னு சொல்லி தாட்சாயணியை வழிமறிக்கிறாங்க. ஆனால் தாட்சாயணி என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான் சொல்லத்தை பொருட்படுத்தாதனால தன் தந்தையும் இதுக்குள்ள பாசத்தாலும் தன் கணவரை யாகத்துக்கு அழைக்க வேண்டும் என்ற ஆவலாலும் சிவபெருமானுடைய சொல்லை கேட்காம மீறி போகிறாங்க. மீறி போயிட்டு அது யாகத்துக்கு போகும்போது தக்ஷன் என்ன பண்ணுறோம், அத்தனை முனிவர் ரிஷி எல்லாம் இருக்காங்க. அவர்கள் மத்தியில் வந்து தன்னுடைய மகளினும் பாராமல் சிவபெருமான் மனைவியும் பாராமல் அவமானப்படுத்துகிறார். அவமானம் தாங்க முடியாத பார்வதியை என்ன பண்ணுறாங்க, தாட்சாயினி அந்த அக்னி குண்டத்தில் விழுந்துடுறாங்க. அக்னி குண்டத்தில் விழுந்தோடனே சிவபெருமானுக்கு மிக கோபம் வருது. அதனால் மகா காளியையும் வீரபத்ரையும் அனுப்பி அந்த யாகத்தில் கலந்து எல்லாரையும் தாக்குறாங்க. அப்படி தாக்கும்போது அறையாக எரிந்து நின்று கறிக்கட்டிய இருக்கிற தாட்சாயணி உடலை வந்து சிவபெருமான் தன் தோல் சுமந்து கொண்டு ருத்ர தாண்டவம் ஆடுறார். ருத்ர தாண்டவம் ஆடும்போது ஆடிட்டு சிவபெருமான் பித்து பிடிச்ச நிலைமாரி உலகத்தை சுற்றி வர்றாரு. இதை பார்த்த தேவல் மொழி விஷயம் என்ன பண்ணுறாங்க, இதுமாரி போச்சுனாக்கா உயிராக வாழ முடியாது உலகத்தில், நாட்டில் வந்து நான் உயிரை இயங்காது, நாடை இயங்கான்னு சொல்லிட்டு நாராயண சின்ன முறையிடுறாங்க. நாராயண முறையிடும் போது நாராயணன் என்ன பண்ணுறாரு, சக்கராயத்தை பயன்படுத்தி சிவபெருமான் தோல் மேல் இருக்கிற தாட்சாயணியோட சிறு சிறு துண்டுகளாக, அதாவது 51 துண்டுகளாக வெட்டப்பட்டு ஒவ்வொரு இடத்துல உள்ளது. அது மகா சக்தி பீடமாகவும் உருவாகுது. அதற்கு பின்பு சிவபெருமான் நாராயணன் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அடுத்த இன்னொரு சில காலத்தில் இவங்க வந்து மறுபிறவி ஒன்று பிறந்து உங்களை சேருவாங்க, உங்களை சேர்த்து வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு சிவபெருமானை வந்து நாராயணர் சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்துறார். அப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பர்வத ராஜாவுக்கு மகளாக பார்வதி பிறக்கிறாங்க. பார்வதி பிறந்ததுக்கப்புறம் அதே மாதிரி நாராயணன் சொன்ன வாக்கு கொடுத்த மாதிரி கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதியும் திருமணத்தை நடத்தி வைக்கிறாரு. இப்போது பார்வதிக்கு வந்து முன்பிறவி ஞாபகத்தில் முன்பிறவியில் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டவனாக்கு மகளாக பிறந்து தன்னுடைய கணவர் சிவபெருமான சில காலம் இழந்துட்டு மறுபடியும் மறுபிறவி எடுத்து சிவபெருமான் சேர்ந்துருக்கிறோம். அதனால் இதுக்கப்புறம் மறுபிறவி இருக்கக்கூடாது, எனக்கு நான் எப்பயுமே சிவபெருமான் சேர்ந்தே இருக்கணும், எந்த காரணத்தை கொண்டு யாருமே எங்களை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே இதோட சேர்ந்து இருக்கிறாங்க. அதுக்காக தான் இந்த ஊரில் கரு உருவாக சொல்லுவாங்க. ஏன்னாக்கா இந்த ஆலயம் சென்று இறைவனை வழிபட்டு வரவங்களுக்கு மறு ஜென்மம் கிடையாது. அதாவது இன்னொரு தாய் வயிற்றில் கருவில் சென்று பிறக்கிற பாக்கியமும்
அதிர்ஷ்டமோ அந்த ஆட்களுக்கு இல்லை. அவ்வளவு சிறப்பு பெற்ற ஆலயம் தான் இந்த கருவேலி ஆலயம். அதில் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு இந்த திருவாரூர் போங்க. ஆனால் நீங்கள் எவ்வளவு முற்பட்டாலும் இந்த ஆலயத்துக்கு போவது சாலச் சிறந்தது. ஏன்னாக்கா மறுபிறவி இல்லாததான் இந்த ஆலயத்துக்கு செல்ல முடியும். அதனால் நீங்கள் என்னத்தான் முயன்றாலும் ஆனால் அந்த ஆலயத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் போகவே முடியாது. அப்படி போயிட்டு அங்கே இருக்கிற இறைவனை வழிபட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மறுபிறவி இல்லை என்பது 100% ஊர்ஜிதம் செய்யப்படுது. அதனால் முயன்று பாருங்கள். இறைவன் அழைத்தாங்கன்னா இந்த ஆலயம் சென்று அங்கே இருக்கிற சர்க்குணேஸ்வரையும் தாயார் சர்வாங்க நாயகையும் வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழ்க, ஈசனடி சேர்க. ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத தாழ் வாழ்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய்.